பீர்க்கங்காயில் பருப்பு கூட்டு பண்ணியிருப்பீங்க, துவையல் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தேங்காய் பால் கூட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளியும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தோல் சீவிட்டு பீர்க்கங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பீர்க்கங்காயிலேருந்து தண்ணி நிறைய வரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் 1/2 கப் தேங்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு தேங்காய் பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் கூட்டு ரெடி ஆயிரும். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.